கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை இணைந்திருங்கள். அதிகால வேளையிலே சிலுவை தியானம் லெந்து காலத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோவானின் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களிலே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். நம்ம இந்த பூமியில எப்படி வாழ்றோமோ நமக்கு பரலோகத்துல ஒரு வீடு ஆயத்தமாயிட்டு இருக்கு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வரும். அப்ப நமக்கு பரலோகத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு நம்ம போனோம். மோசே குறித்து சொல்லும்போது, மோசே எங்கும் உண்மை. இந்த கடைசி காலம் 24 மணி நேர வாழ்க்கையில எங்கும் உண்மை. நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியில் திரும்பி பார்த்தாலும் உண்மை இருக்குமானால் நமக்கு ஒரு பெரிய கிஃப்டான வீடு இருக்கு பரலோகத்துல. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய கிஃப்ட். நம்ம இந்த பூமியில எப்படி வாழ்றோமோ அதை வச்சுதான் அந்த வீடு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள். வாசஸ்தலங்கள், வாசஸ்தலம்னு ஒண்ணு, ஸ்தலங்கள். இந்த பூமியிலே கொஞ்ச நாள் கர்த்தருக்காக நம்ம 100க்கு 100 உண்மையா ஓடும்போது, 100க்கு 100 தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது கண்டிப்பா பரலோகத்திலே நமக்கு ஒரு பெஸ்டான வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு போய் சேரணும். அதனால வாழ்ற கொஞ்ச நாள் கர்த்தருக்காக வாழ்வோம். உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே இந்த வசனத்தை மனப்பாடமா சொல்லி, யாரெல்லாம் ஆலயத்து போறீங்களோ சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து நம்மளை கூட்டு போயிடுவார். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அந்த இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு. அப்ப அவர் கூட தான் நம்ம வாழ்க்கை. அவர் கூட தான் நம்ம வாழ்க்கை. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க ஆதாம் ஏவாள். இப்போ பூமியில இருக்க ஜனங்கள் ஃபுல்லா எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் நடுவில் உள்ள தொடர்பு இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் போது தேவ மகிமை அற்றவர்களாகி, இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனை,
அப்படி சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது தேவ மகிமையற்றவர்களாகி நிறைய வீட்டில் தான் பிரச்சனை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். மகா ஆழமான கிடங்கு என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே ஒரு மனுஷன் மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். இப்ப நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போனோம். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்று பிதாவுடைய வலது பரிசத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொண்டு சிறு பிள்ளை போல மாறி ஒரு கனி உள்ள வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியை பின்பற்றுகிற வாழ்க்கை, செம்மையான வாழ்க்கை, நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, மோசேயை போல உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை, சாந்த குணம் உள்ள வாழ்க்கை. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன பெரிய கிஃப்ட் இருக்கு அப்படின்னா, நற்கிரியை செய்யணுமா? கிறிஸ்துவுக்குள்ள ஜெனிப்பிக்கப்பட்ட நோக்கம் நல்ல செயல்கள் செய்யணுமா? நன்மை செய்யணும். நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலுக்குரிய பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, வாக்குத்தத்தத்தின் சந்ததி, ராஜரீக சந்ததி, ஆசாரிய சந்ததி, எவ்வளவு கிஃப்ட் இருக்கு பைபிள்ல. அதனால ஒரு முழு பைபிளை கையில பைபிள் எடுத்து வாசித்தா தெரியுது நமக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் வச்சிருக்காரு. சில குடும்பம் எந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க அப்படின்னா, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். நீ நிறைய குடும்பத்துல சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நான் அதை செஞ்சா பேரலாமா, இதை செஞ்சா பேரலாமா, என் பாவம் கழுவப்படும் சொல்லி பல காரியத்துக்கு போவாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம், நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். நம்ம புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலத்துல வாழ்றோம். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. கிருபையின் காலத்திலே தேவனுடைய இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துடணும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இந்த செய்தி கேட்குறீங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல, இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் மறுபடியும் வந்து மறுபடியும் வருவார், நம்மளை கூட்டு போய் வருவார். அதனால இருக்கிற கொஞ்ச நாள் கர்த்தருக்கா வாழ்வோம். ரொம்பலாம் போட்டு யோசிக்க வேண்டாம். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. ஒவ்வொரு நாளுமே தேவனுடைய கிருபை மட்டும்தான். ஒரு கொரோனா வந்துட்டு போயிட்டு இப்போ ஒரு லாக்டவுனு, அந்த அளவுக்கு தட்டுப்பாடுகள், அந்த ஸ்டேஜ் வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற ஸ்டேஜ்ல இருக்கு. நம்ம வாழ்ற காலமே கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களோ தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தேவனை தேடுங்க. அதுவே நமக்கு பெரிய கிஃப்ட் தான். பல கோடி ரூபா இருந்தால் கூட அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. மிஞ்சி போன ஒரு இடம் வாங்குவாங்க, கொஞ்சம் நகை வாங்குவாங்க, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு ராத்திரி இல்லை இன்னைக்கு கண்ணை மூடுனா அடுத்த செகண்ட் பரலோகத்தில் நிற்கணும். நமக்கு அந்த ஒன்று தான் கிஃப்ட். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்காரு. அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் நம்மளை வந்து கூட்டு போயிடுவார். இதுதான் புதிய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட்டு, ரெக்கார்டு. நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா
நம்ம கர்த்தருடைய பிள்ளையா வாழணும், அவருக்கு பிரியமானபடி வாழணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், கனி கொடுக்குற பிள்ளைகளா இருக்கணும். இப்போ நிறைய குடும்பத்தை எல்லாமே இருக்கு, கனி மட்டும் இல்லை. ஒரு குடும்பம் கனி மட்டும் இல்லைனாலே அந்த குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக சாபம் உள்ள என்ட்ராயிரும். கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள போய் சேருவோம். கர்த்தருடைய வருகையில காணப்படுவோம். மறுரூபமாக்கப்படணும். அதனால நமக்கு நிறைய வேலை இருக்கு. இமைப்பொழுதுல மறுரூபம். சில குடும்பத்தில் நினைப்பாங்க, பிரதர் அப்படிம்பாங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, லைஃப் ஒன்றுமே இல்லை. திரும்பி பார்க்கறதுக்குள்ள சில மனுஷன் காணாமல் போயிருதான். அப்படி தூங்கி எந்திரிச்சாதான் உண்டு. அவ்வளோதான் மனுஷன் வாழ்க்கை. எனக்கு 2008 ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க, இந்த பையன் பொழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. 48 மணி நேரம் கழிச்சுன்னு சொல்ல முடியும். கர்த்தருடைய கிருபை தான்ப்பா. இது 2026 பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆச்சு. 16, 17 வருஷம் ஆச்சு. 2008, ஆமாம், ஒரு 16 வருஷம் தாண்டிச்சு. எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம். ஒன்றுமே இல்லை, லைஃப் ஒன்றுமே இல்லை. திரும்பி பார்க்குறதுக்குள்ள லைஃப் முடிஞ்சிடும். வாழ்கிறோம் கொஞ்ச நாள், கர்த்தருக்கா வாழ்வோம். யாரெல்லாம் சிலுவை தியானம் இணைந்து கேட்குறீங்களோ, நம்ம கர்த்தருக்குள் இருந்தால் ஆசீர்வாதம். சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணதான்ப்பா போயிருக்கிறீங்க. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை எடுத்து சேர்த்து கொள்வேன். சீசரோடு பேசுனீங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சீசராக இருக்கணும்ப்பா. கடமைக்கு வாழக்கூடாது, உண்மையாக வாழணும். கிருபை தாங்க. இந்த நாளை கடைசி கிருபைக்கா நன்றிப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. எல்லாருக்கும் ஜெப அபிஷேகம் தாங்க. எல்லாரும் தேவனை உண்மையாக தேடணும். கிருபை தாங்க. பரிசுத்தமாக வாழணும். கிருபை தாங்க. இச்சை மேற்குள்ள கிருபை தாங்க. சுயம் சாகணும். கிருபை தாங்கப்பா. நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கணும். அதான்ப்பா எங்களுக்கு வேணும். இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உலகத்தில் கேடான காரியம் தான்ப்பா அதிகமாக இருக்குது. எங்களுக்கு வேண்டாம். எங்கள் கர்த்தருக்குள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் பாவம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்பட்டும். எங்கள் இருதயத்துக்குள்ளே பிதா, குமார, பரிசுத்தாவியர் மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த எண்ணங்களோ எந்த சிந்தனையோ தேவையில்லாத காரியங்கள் உள்ள வரக்கூடாதுப்பா. வேலை அடைங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உம்முடைய மகிமையினால மூடுங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. பரிசுத்தனால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. நிரம்பி எழுத பாத்திரம் மாறட்டும். எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. பிறந்த நாள், திருநாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். தூலபௌ ஷந்தரபலக துரபலஹரது ரீபா கபுதிபெக்கேதுனா. வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சிந்தனை. கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்த சூழலில் எந்த உபத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த உபத்திரத்தை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்கப்பா. எல்லா உபத்திரத்தையும் மாற்றித்தாங்கப்பா. ரீதானமோரு ஷிபலஹூரபல கபுதிபெக்கேதுனா. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உங்களுக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. திருமண நாள், பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வது கிருபை செய்யுங்க. கற்பத்தினுக்கு ஏற்றுக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. ஏற்ற துணையை தந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனாங்களோ அந்த குறைகளெல்லாம் மன்னிப்பீங்களாப்பா. எங்களுடைய குறைகளெல்லாம் மன்னிப்பீங்களாப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா. சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டாங்க, மன்னிங்க. விக்கிர அடிமையில் இருக்காங்க, அந்த குடும்பம் மனம் திரும்பணும். அதை கிருபை செய்யுங்க. காலை வேளையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக வேறு வேறு நாட்டில்
பல இடத்துல இணைந்திருக்காங்க. எல்லாரையுமே உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிற கிருபை செய்யுங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்க, ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகைகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல கடன் உபத்திரத்துல கஷ்டப்படுறாங்கப்பா. இந்த கடன் பிரச்சனையை மாற்றித்தாங்க. தேவனர்கள் எப்போ மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்கப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு சகலமான பாதுகாப்பு தாங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ள எக்ஸாம் எழுதுகிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. விசேஷ ஞானத்தில் நிரப்பி ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில், கேன்சரில் எந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா வியாதியெல்லாம் நீக்கி உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். கத்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இயேசு கிறிஸ்துவே எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க, மன்னித்து ஆசீர்வதிங்க. இந்த நாளை கத்தர் பொறுப்படுத்துங்க. எங்க கூட நீங்க வாங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவதூர்னு பாட்டுங்க. எல்லா காலத்திலும் கத்து கூட ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிங்க. சில குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கு, வெளிநாட்டுல யுத்தம் நடக்கு, போர் நடக்கு. அந்த இடத்துக்குள்ளே சகலமான பாதுகாப்பு தாங்க. யுத்தத்தை நிப்பாட்டுங்க. எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷன் நம்முடைய கரத்தில் அப்படின்னு இந்த வருஷத்துல தேவ திட்டம் நிறைவேறட்டும். காலவேளையில் யாரெல்லாம் பலவிதமான பிரச்சனையோட உபத்திரத்தோடு இருக்காங்களோ உபத்திரத்தை கட்டத்தை மாட்டித்தாங்க. கத்தரே கூட இருங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா கத்தர் பொறுப்படுத்தும். ஏசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கத்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.